வெல்கம் டு கவிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேஸ்டியான நாட்டுக்கோழி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் நம்ம என்னன்னு பார்த்துடலாம். நான் நாட்டுக்கோழி கிரேவி பண்ணுறதுக்கு 750 கிராம் நாட்டுக்கோழி எடுத்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். நான் கிரேவிக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நாட்டுக்கோழிக்கு எப்போயுமே சின்ன வெங்காயம் சேருங்க, அதான் ரொம்ப நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நான் 100 கிராம் சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நாட்டுக்கோழி கிரேவிக்கு நம்ம வீட்டில் இருக்க மிளகாய் தூள் சேர்க்க போகிறதில்ல. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்க்க போகிறோம். அதுக்கு நம்ம தேவையான பொருள் என்னன்னு பார்த்துலாம். 750 கிராமுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 போல் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதில் போட்டு வடச்சட்டியில் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்து நம்ம அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். அப்புறம் ஃபைனலாக நம்ம குழம்பு வச்சதுக்கப்புறமா நம்ம இதை சேர்த்துக்கலாம். இது சோம்பு எதுக்கு அப்படின்னா தாளிக்கிறதுக்காக நான் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறையாலாம் சேர்க்க வேணாம். வாங்க எப்படி மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கிரேவி வைக்கலாம். மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு பேனை வச்சுட்டேன். பேன் சூடானதும் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மல்லி, எடுத்து வச்சிருக்க மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக வச்சுட்டோம் அப்படின்னா இது கரிஞ்சிடும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அது நல்லா மசாலா வறுந்து வரும்போது நமக்கு ஒரு வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. ரொம்ப விட்டுட்டிங்கன்னா மசாலா ஃபுல்லாக கரிஞ்சிடும். அப்போ கிரேவி ஃபுல்லாக நமக்கு கருகின ஸ்மெல்லு வரும். இப்போ இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன பிறகும் நம்ம வரமிளகாவை சேர்த்துக்கலாம். அது வரை இருக்கட்டும். இப்போ இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் எடுத்து வச்சிருக்கா ஒரு 10 வரமிளகாவை நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க கம்மியாக சேர்த்துக்கலாம். இதை அப்படியே லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. வரமிளகாய் கரிஞ்சிருச்சு அப்படின்னா குழம்பு நல்லாவே இருக்காது. அதனால் வரமிளகாய் கரியாமல் அப்படியே லைட்டாக எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா நல்லா வறுந்து வந்துச்சு. இப்போ எனக்கு நல்லா வாடை வருது. இப்போ வாடை வரும் அப்போ நீங்கள் அமர்த்திடலாம். இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சூடாகின பிறகும் நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா பேஸ்ட் அரைச்சி ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கிரேவி வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க தாளிக்க எடுத்து வச்சிருக்க சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சு வரட்டும். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். அது வரை நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கணும். நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கி நல்லா மையாக வரணும். இப்போ வந்து நம்ம வந்து இதை மூடி வச்சு நல்லா தக்காளி வதங்க வைக்கலாம். இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டுக்கோழியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து நம்ம நல்லா வந்து கிளறிக்கலாம். இப்போ வந்து நல்லா நம்ம சிக்கனை மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம இதில் வந்து நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சிக்கன்லேருந்து வந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும். இது நல்லா வந்து 10லேருந்து 15 நிமிஷம் வரை நல்லா வேகணும். சின்ன கோழியாக இருந்தால் 10லேருந்து 15 நிமிஷம் போகும். இதே இது நீங்கள் பெரிய கோழி நல்லா முத்துன கோழியாக எடுத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் மேலே ஆகும் நல்லா வேகிறதுக்கு. இப்போ இது வந்து சின்ன கோழினால 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாம். பாருங்க 15 நிமிஷம் நல்லா வந்து கறி வேந்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா நம்ம வந்து மசாலா சேர்த்து நல்லா பரட்டிட்டோம். இப்போ வந்து நீங்கள் வந்து தண்ணி வேணால் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் போல் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்து இந்த மசாலா வாடை போகிற வரைக்கும் நல்லா வந்து வேகட்டும். மசாலா வாசனை போய் நல்லா வந்து தண்ணியெல்லாம் வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ சிக்கன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன நறுக்கி வச்ச கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ.